IELTS writing task 1ல நமக்கு 7 different types of question இருக்கு. Bar chart, line graph, table, pie chart, a combination of any of these 4 and then process and map. இதில் first 5 question typesல நமக்கு நிறைய numbers இருக்கும். ஸோ numbers வச்சு நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக எழுதுறோன்றது தான் அவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் first 5 types of questionல நமக்கு எந்த டென்ஸ் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாக எழுத முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டேட்டாவும் 2007ல் நடந்திருக்கு, 2008ல் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஃபுல்லாகவே பாஸ்ட் டென்ஸில் எழுதிடுங்க. பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, ஃபியூச்சர்னு மிக்ஸ் பண்ணி எழுதினீங்கன்னா கிராமரில் பயங்கரமாக மார்க் குறையும். ப்ராசஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் கொஸ்டின். அப்போது அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். யூ கேனாட் ரைட் இட் இன் எனி அதர் டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆன் த அதர் ஹேண்ட் மேப் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒரு இடத்தோட பாஸ்ட் வியூ அண்ட் ப்ரெசென்ட் வியூ கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்தால் மட்டும் நம்ம கண்டிப்பாக 2 டிஃப்ரெண்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எழுதணும். ஸோ கொஸ்டினை பொறுத்து எந்த 2ன்றது மாறும். ஸோ கொஸ்டின் கொடுத்த உடனே அதை கரெக்டாக பார்த்துட்டு என்ன டென்ஸ்னு வேணும்னா நோட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்க நீங்கள் டென்சஸில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டென்சஸ் வீக்காக இருக்குது, கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ்.